அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, மை டியர் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்கூல்லாம் திறக்க போகுது. கோடை காலத்தின் கொளுத்து வெப்பத்தை முடித்து அப்படியே ஒரு குளிர்ந்த முகத்தோடு நம்ம குழந்தைகள் ஓடி வந்து நம்மக்கிட்ட நம்ம ஸ்கூலில் படிக்க போகிறாங்க. இப்போ சில விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பொதுவாக நம்முடைய வகுப்பறையில் வந்து பசங்களை பேசவே விட மாட்டோம் தெரியுமா? லாஸ்ட் பெஞ்ச் டோன்ட் டாக், கீப் சைலன்ஸ் அப்படின்னு சைலன்ஸை கூட சத்தம் போட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இனி வரும் காலங்களில் நாம சில விஷயங்களை பண்ண போறோம். நீங்க பண்ண போறீங்க. வகுப்பறையில் ஆசிரியர்கள் நாம குறைவா பேசி மாணவர்களை நிறைய பேச வைப்போம். அவருக்கு தோணுவது, சிந்திப்பது, நினைப்பது எல்லாத்தையும் அந்த மாணவர்கள் மனம் விட்டு வாய் விட்டு பேசி மகிழட்டும். அவங்க சொல்றதை கேட்டு இருவரும் பேசி உரையாடல் மூலமாக ஒரு புதிய கல்வி பாதையை நாம உருவாக்கணும். திறன் சார்ந்த கல்வி, திறமையை வளர்க்கக்கூடிய கல்வி, அனைவருக்குமான கல்வி, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி என்ற ஒரு பாதையில் நம்ம போகணும். நம்ம கல்வியில சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும், சமூக நீதியும் சொல்லிக் கொடுக்கணும். எந்த வகையில சொல்லிக் கொடுக்கணும்? அதை தான் கொஞ்சம் புதுமையான வகையில சொல்லிக் கொடுக்கணும். பொதுவா டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குன்னு பாருங்க, அந்த பாடநூல்களில் டெக்ஸ்ட் தான் அதிகமாக இருக்கும், எழுத்துக்களும் எண்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாடு முழுக்க கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தி கல்வியாளர்கள், இந்த துறை சார்ந்த நிபுணர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் பகல் இரவா உழைத்து டிஎன்எஸ்சிஇஆர்டி என்ற அமைப்பு கீழே புதிய பாடநூல்களை உருவாக்கி அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச்சும் பண்ணியிருக்கிறோம். இந்த புதிய பாடநூலை திறந்தா அதில் எண்களும் எழுத்துக்களும் கம்மியாக இருக்கும், படங்கள் அதிகமாக இருக்கும், வண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம சிந்தனையை, வாசிக்கக்கூடிய குழந்தையின் சிந்தனையை தொடக்கூடிய சிறப்பான பல விஷயங்கள் இருக்கும். சொல்லப்போனால் இந்த பாடநூலில் என்னெல்லாம் இருக்கும்? கேட்பொலி, அதாவது கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். காணொலி, அதாவது கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதற்கான கியூஆர் கோட்ஸ். இந்த ஸ்கூல் புக்கை குழந்தை வீட்டில் போய் அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த பாடம் சம்பந்தப்பட்ட பல்வேறு காணொலிகள் வரக்கூடிய அளவிற்கு நவீனமாகவும் எளிமையாகவும் கற்றலை இனிமையாகவும் மாற்றக்கூடிய புதிய பாடநூல்கள் உங்கள் கையில் வந்திருக்கு. உங்கள் மூலமாக நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கும் போக போகுது. அப்போ இந்த குழந்தைகளை நம்ம இன்னும் எப்படி அணுகுறோங்கிறத பார்க்கிற பொழுது இனி வரும் காலங்களில் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச், அதாவது குழந்தை மைய அணுகுமுறையில் நம்ம பாடநூல்களையும் நம்ம பாடத்திட்டத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்க. நான் ஒரு ஸ்லோ லேர்னர். என்னுடைய பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில் நான் ரொம்பவுமே ஆவரேஜாக கஷ்டப்பட்டு தான் படித்தேன். தமிழில் நல்லா படிச்சிருவேன், நிறைய மதிப்பெண் வாங்கி வகுப்புலேயே முதல் மாணவனாக வந்துடுவேன். மற்ற பாடங்கள்லாம் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன்னா அதற்கு காரணம் உங்களை மாதிரி என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது சிறப்பு அக்கறை காட்டிய ஆசிரியர் பெருமக்கள் தாங்க. ஒவ்வொரு தாய் தந்தையும் ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர், முதல் ஆசிரியர். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு குழந்தைக்கு செகண்ட் பேரண்ட், அவங்க தான் அடுத்த பெற்றோருங்க. நீங்கள் தான் அது. அப்போ ஸ்லோ லேர்னர்ஸ், மெல்ல கற்கும் குழந்தை, அதை கூட இப்படி சொல்லலாம், தன்னுடைய சொந்த வேகத்தில் கற்கும் குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தைகளை நீங்கள் அடையாளம் கண்டா அவங்க தாங்க நம்ம குழந்தைகள். அவங்களுக்கு இன்னும் சிறப்பு கவனம் கொடுங்க. நாம் சொல்லி கொடுக்குற விதத்தில் அந்த குழந்தை கற்றுக்கலனா எந்த விதத்தில் அந்த குழந்தை கற்றுக்குமோ அந்த விதத்தில் சொல்லிக் கொடுங்க. இனி எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன். நம்முடைய வகுப்பறை என்பது ஒரு கொண்டாட்டமும் மனமகிழ்ச்சியும் சிறந்த சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய இடமாகவும் நம்ம மாற்றி இந்த புதிய பாடநூல்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷனாக மாற்றி குழந்தைகள், பெற்றோர், ஆசிரியர் பெருமக்கள் இந்த 3 தரப்பினரும் சேர்ந்து இந்த கல்வி சாலையை, இந்த கல்வி பாதையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவோம். வாருங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.